ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசிகளை பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி, தனுசுன்னா வில்லு அம்பு, ஓகேங்களா? வில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த அம்பு வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து எய்ம் பண்ணி கரெக்டாக போய் டச் பண்ணுதோ அது மாதிரி வந்து கரெக்டாக பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் தனுசு ராசிக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோங்கிற வந்து எய்ம், அந்த ஒரு எய்ம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து அந்த இலக்கை வந்து நீங்கள் தெளிவாக நிர்ணயம் பண்ணிக்கணும். தெளிவாக நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அம்பு கரெக்டாக போய் அந்த இலக்கை டச் பண்ணும். அது இல்லாமல் இது பண்ணி பார்ப்போம், இந்த விஷயத்தை இப்போ செஞ்சு பார்ப்போம், இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த அம்பு வந்து எங்கேயுமே போய் குத்தாது. அது வில்லே தான் கிடக்கும், அப்படியே தான் இருப்பீங்க. முயற்சிகள், முன்னேற்றங்கள், அது எதை நோக்கி, எந்த ஒரு இலக்கு வேணும் இல்லையா? இதுதான் பண்ண போகிறோம். நம்ம இந்த விஷயத்தில் ஃபுல் எஃபெக்ட் எல்லாமே போடுவோம். அப்படி ஃபுல் எஃபெக்ட் போட்டால் கூட அதில் வந்து தொடர் முயற்சிகளாக இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கணும். எதுக்குமே சளைக்கவே கூடாது. எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து கிடைக்கல அவசரமே படக்கூடாதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவசரப்படக்கூடாது. அவர் அப்படி வந்துட்டாரே, இவர் இப்படி வந்துட்டாரே, நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் இல்லை, அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸ் இல்லை. அதுதான் முக்கியம், ஓகேங்களா? நம்மளை முந்திக்கிட்டு வந்து ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா அவன் அந்தளவுக்கு ஒரு முயற்சியோடு போயிட்டு இருக்கான், அந்தளவுக்கு வந்து அவனுடைய எஃபெக்ட் போடுறான். அதனால தான் நம்மளை முந்திட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போது நம்மளும் வந்து அந்த எஃபெக்ட் போடணும், நம்மளுடைய சக்தியை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க புதுசாக ஒரு வேலை தேடி போகிறீங்களா, கன்ஃபார்மாக அந்த வேலையில் சந்தோஷமாக எல்லா வேலையும் பண்ணுவீங்க. எல்லாமே தெளிவாக பண்ணலாம். வேலைகள் கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். ராசி அதிபதி குரு பகவானுடைய 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான தனவரவு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. 9ஆம் பார்வை மிக மிக சிறப்பான பார்வை. ராசி அதிபதியினுடைய 5ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. இதுவும் மிக சிறப்பு. ஏங்க ஒரு வேலை வந்து நல்ல விதமாக இருக்குது. யாருக்கு? தனுசு ராசிக்கு வந்து ஒரு வேலை வந்து நீங்கள் தேடி போவீங்க. இந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடனையும் தேடி போவீங்க. கடன் வாங்கலாமா, ஒருத்தங்கிட்ட போய் கடன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. அது வந்து அது வீடு கட்டுறதுக்கோ இல்லை அப்படின்னா வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கோ இது மாதிரியான ஒரு கடன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தேடி வந்து இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்க போவாங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த டயத்தில் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. எங்கே? தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல. இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வந்து லாப குறைவுகள் கன்ஃபார்மாக இருக்குங்க. லாபத்தில் குறைவு. ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த வேலை பண்ணுறோம், இதில் வந்து இல்லை இந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபம் கிடைக்கும், இதை வச்சு இன்னொரு வேலை ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க. அந்த லாபத்தில் குறைவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கார் ஏற்கனவே. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அதே இடத்துல நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ லாபத்தில் குறைவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் வெளில கொண்டு வரது யார் அப்படின்னா உங்களுடைய ராசிதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 5ஆம் பார்வை வந்து தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அந்த இடத்துல தான் தடங்கல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாப குறைபாடு என்று சொல்லக்கூடிய நீசம், இதெல்லாமே அந்த இடத்துல இருக்குது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அந்த இடத்துல விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபம் வந்து இந்த அளவுக்கு வேணும், இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி உங்களுடைய பார்வை அந்த தொழில் மேலேயே விழுந்தது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கன்ஃபார்மாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், அது மட்டும் அது போயிட்டுருக்கோம், நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக வெளில ஊர் சுற்றலாம், ஜாலியாக வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொழிலில் வந்து முடக்கம் ஏற்படும். லாபத்தில் குறைபாடுகள் கன்ஃபார்மாக இருக்கும். தொழிலில் முடக்கமானாலே அதுக்கப்புறம் எப்படிங்க லாபம் வரும்? லாபத்தில் குறைபாடுகள் இருக்கும்.
ஆனால் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. வாக்கு இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் பேச போகிறோம்னா அதில் வந்து ஃபுல் முழு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அங்கே போய் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து நம்ம 10 விதமாக விஷயங்களை வந்து நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அசந்து போயிடுவாங்க. அசந்து போய் நம்ம கேட்குற விஷயத்தை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து இப்போதைக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபத்தில் வந்து குறைபாடுகள் இருக்கும், அது கன்ஃபார்ம். அது ஆனால் வர வேண்டிய காசு கைகளுக்கு வந்து சேரும். வர வேண்டிய பணம் வரவும் தாராளமாக வரும். தனுசு ராசிக்காரங்க இந்த டயத்தில் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி தான், உங்களுடைய தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்லை அப்படின்னா உங்கள் தந்தை வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னா வந்து தொழில் ஸ்தானாதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி. இவர் வந்து எங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். சரிங்க, இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கு வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையினுடைய அறிவுரைகள் வந்து நீங்கள் கேளுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த வேலை இருந்தாலும் பண்ணுங்கள். அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுவே பண்ணிங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாத்துலேயுமே உங்களுடைய உங்கள் தந்தையினுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் தனுசு ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு வந்து அதுதான். நமக்கு அவர் பண்ணுறது, நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு தலைக்கணம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இருக்கும். அந்த தலை கணத்தை வந்து இறக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தலையில் கிரீடம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் தாராளமாக ஏற்பாடுகள் பண்ணலாம். தொழில் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு ஏற்பாடு இருந்தாலும் சரி தான். பிஸ்னஸ் சம்பந்தமாக வந்து ஒரு விஷயத்தில் பேசுகிறதுக்கு போகிறேன், தாராளமாக இந்த நாட்களில் போய் பேசலாம். உங்களுடைய சிறப்பான பேச்சுகள் வந்து இந்த நாட்களில் வந்து வெளிப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்க்குறதுக்கு புதுசாக ஆட்களை எடுக்க போகிறேன், தாராளமாக இந்த நாட்களில் தாராளமாக ஆட்கள் எடுங்க. இல்லை அப்படின்னா வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன், தாராளமாக வந்து இந்த டயத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 4, 5, 6 இந்த நாட்களில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் கூடுங்க. நீங்கள் பார்க்குற பிஸ்னஸ், நீங்கள் பண்ணிட்டு வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி தான், அது பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி தான், அதில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். தன வரவு கூடும். தன வரவு வந்து உண்டுங்க. இந்த டயத்தில் தன வரவு கன்ஃபார்மாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லா வேலைகளுமே நல்ல சுலபமாக முடியக்கூடிய நாட்களை வந்து இது 7ஆம் தேதி 8ஆம் தேதி ரொம்ப சிறப்பு. தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் தாயார் 2 பேரையுமே வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க, தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை போடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் வந்து லாபத்தில் குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குறைபாடுகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், பணவரவு உண்டாகும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.